இங்கே ஒரு ஓடும் திருமணி மாலை பொடி மீட்டில் அணிந்த இதுதான் தேராண்டு எடுத்து மாப்பிள்ளையில் ஒன்றை தட்டி விடு ஒன்றை இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேர் அதுலேருந்து கடைசியாக போகிற 6 முகம் பெருமானுடைய சித்திரம் சுவரானது ஆடி அசைந்து அழகாக செல்லுகின்ற அந்த அற்புத காட்சிகளை பார்க்கும் போது முதலாவது தேர் அதில் பிள்ளையார் போடுறாம். அப்படியே 2வது தேர் கொண்டாடலாம். இது 2வது தேர் மக்களே. முகமாக பார்க்கிறார். முதலாவது அடுத்த முகமாக நின்ற முகம் ஒன்று சூரனை அழிப்பதற்காக எடுக்கலாம் நினைக்கிறேன். அங்கே இறைவனுடைய பிரசன்னம் இருக்கும் என்பதுதான் எங்களுக்கு பயம் கொள்வோம். நாங்கள் கற்பூர ஒளியிலும் அவன் இருப்பான். தன்னை கல்வி நிஜம் தொழுவோற்கு துணையாய் இருப்பான். கற்பூர ஒளியிலும் அவன் இருப்பான். தன்னை கல்வி நிஜம் தொழுவோற்கு ஓதி ஓரணியில் அவன் புகழை பாட கேள்வி நல்லூருக்கு போய் சன்னதிக்கு வந்து பார்த்துட்டோம். பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ரிட்டன் கண்ணாடி கலட்டவே மாட்டான். ஆற்றங்கரை வீதியிலே ஆறுமுகன் வருகிறான். ஆற்றங்கமா செல்வச் சென்னதியானே என்று பூர்வாகும் என்று அழகாக நாம் திருப்புகளிலே காணுகின்றோம். எமது முருகப்பெருமான் செல்வச் சென்னதியான் என்னும் சற்று நேரத்திலே இருப்பிடத்தை நோக்கி நகர்ந்து நகர்ந்து மெல்ல மெல்ல பலவோடிய அற்புதங்கள் நிகழ்த்திய எங்கள் தொண்டமனாற்றம் செல்வச் சென்னதியான் தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி பக்தர்கள் அழகாக அந்த அழகான தேர், உண்மையிலேயே சிறப்பு பொருந்திய இந்த தேர் இலங்கையிலே ஒன்றாவது பெரிய தேர் என்று சிறப்பு பெற்ற அந்த செல்வச் சென்னதியான் இருப்பிடத்தை நோக்கி அழகாக வருகின்றான். ஐயா சென்னதி வேலவனுக்கு அரோகரா, என்னிடம் தேவன் ஆற்றங்கரை வேலனுக்கு அரோகரா, அரோகரா, ஆற்றங்கரை வேலனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. பக்தர்களே அழகானவர்கள் சென்னதியானின் நலத்தை இடுங்கள். உதயநாள் வந்து காரியாலயத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அவரை
தவறவிட்ட பெற்றோர் எங்கிருந்தாலும் தேர்மூட்டியின் அருகாமையில் அமைந்துள்ள ஒளிபெருக்கி காரியாலயத்துக்கு வருகை வந்து உங்கள் பிள்ளை துஷ்யந்தனை கூட்டிச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்வந்து தோன்றிடுமே செல்வ சென்னதியானின் வெள்ளி வேல் வந்து எம்மன் தோன்றிடுமே என்று அழகாக பாடுகின்றார். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே அன்னதான மடமா இந்த மடத்துல பேர் என்ன தெரியுமா தெரியாதா? தெரியா கல்யாணம் ஏதோ ஒரு மண்டபம் சோறு போடுறாங்க ஓசியில் சோறு போடுறாங்க வந்துட்டோம் உள்ள வந்தாச்சு. இங்கே என்ன விசேஷம்டா 365 நாளும் சாப்பாடு போடுவாங்க அங்கால கேர்ள்ஸ் இஞ்சால பாய்ஸ் இஞ்சால பெரிய இது ஒரு கல்யாண மண்டபம் நல்லா இருக்கு. ஆனால் இருக்கிறாங்க 2 பேர் சாப்பிட்டு நாங்கள் சோறு எப்படி டேஸ்ட்டாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்கிறோம். ஏண்டா இப்போ நாங்கள் சோத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம், சாப்பிட போகிறோம். இவர் தான் நிஷாந்தன். நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து சோத்துக்கு வந்து நிற்கிறோம், இவர் வவுனியாலேருந்து வந்து நிற்கிறேன். இப்போ நீங்கள் இந்த சாப்பாட்டு அனுபவத்தை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நிஷாந்தன்? என்னத்தான் சொல்லுங்க நிஷாந்தன். சோத்தை போடுங்க. ஃபைனலி நாங்கள் சோறு வாங்கிட்டோம், சாப்பிட்டு காட்டுறாடே. இவர் நிஷாந்தன். நான் தான் பாவம்னு சொல்லி சோறு போடுறேன், வவுனியாலேருந்து வந்திருக்கேன் பாருங்க. இந்த இவனுக்கு நான் தான் சோறு போடுறேன். ஆனால் இவனால் எனக்கு ஒரு காரியமாக வேண்டியிருக்கு, அதால் ஆர்மேனி இவனை திட்டாங்க. என்னென்னு சொன்னாங்க நீ திரும்படாடே. இப்போ தான் எங்கள் அம்மாக்களும் போடுறாங்க பின்னுக்கு ஃபேமிலி சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம். மக்களே இனிதே சாப்பிட்டு முடிஞ்சது. இப்போ சாப்பாடு எப்படி நிஷாந்தன்ட்ட கேட்போம். சொல்றா சாப்பாடு எப்படி? டேய் நன்றி கேட்டவனே, ஏதோ வவுனியாவில இருந்து உன்னை கூட்டிட்டு வந்து சோறு போட்டதுக்கு சோறு எப்படி இருக்குன்னு கூட சொல்ல மாட்டேன்றியே, நீ எல்லாம் மனுஷனா? சொல்லு, நல்லா இருந்துச்சா இல்லையா? இவர் கண்ணாடி கலட்ட மாட்டார். இவர் அல்பேனியாவில இருந்து வந்ததுல இருந்து இப்படித்தான் கண்ணாடி கலட்ட மாட்டார். நீ என்ன சொல்லு, சாப்பாடு எப்படி இருந்தேன்னு? நல்லா இருந்தது, சாப்பாடு நல்லா இருந்தது. இப்போ தான் தேங்காய் களை எடுக்கிற கல்ல மக்களே வெயில் தாங்க எல்லாம் ஒருத்தன் வண்டியில ஏறி போறோம். இல்ல இது அந்த ரின்சா போத்தல் அடிக்க எங்க மச்சான் அதை எடுத்து பாரு. என்ன எங்க மைக் இருக்கு இந்த அந்த ரின்சா விற்கிறவன் தான் வேண்டாம் வந்து நீங்க ரின்சா பண்ணலாம். ஏன்னா அந்த ரின்சா போத்தல் லிக்விட் போத்தல் விற்கிறவன் தான். இந்த பாருங்க பாருங்க மக்களே, ஏதோ வெளிநாட்டுக்காரன் கெட்டப்புல வந்து நான் எப்படி போகுது பாருங்க. பாருங்க மக்களே, வெயில் தாங்க எல்லாம் ஒருத்தன் ஓடிக்கொண்டிருக்கான் மக்களே. பாருங்க திடீரென ஆம்புலன்ஸ் கோயிலுக்கு இறங்கிட்டே என்ன பிரச்சனை என்ன தெரியல, திடீரென வந்துருச்சுன்னா எப்படி எல்லாம் ஓடுறாங்களே எங்கேயும் தெரியல.